திரு குமாரையா, இப்போது அம்மாவுடைய இந்த கருத்தை தாண்டி இப்போ நாம் வந்து ஒரு பிரச்சனை பேசினா முடியாது, எல்லாவற்றையும் தொட்டுத்தான் பேச வேண்டும். சொல்லுங்கள், இப்போ நம்ம தலைப்போடு பேசுங்கள். முதல்ல தானியங்களை பற்றி, தானியங்கள் பாதுகாப்பு ஆண்டுதோறும் மழை வரும், அந்த காலம் வரும். மழை வந்த உடனே விவசாயிகள் உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த தானியங்களை தண்ணியில் சேதப்படுத்தி அவர்கள் பட்டினி பசியமாக கிடந்து அலமரிப்பதை பார்ப்போம். அரசியல் தலைவர்கள் வழக்கமாக ஆறுதல் சொல்லுவாங்க, உங்களுக்கு அதை பண்ணிடுறோம் இதை பண்ணிடுறோம் சொல்லுவாங்க. பிறகு ரொட்டீனாக அதான் நடந்துகிட்ருக்கு. எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் நடக்குது. மழை பெய்யும், நான் ஒரு வாரம் 10 நாளைக்கு வெள்ளை கடை அடித்து கொடுத்து எல்லா ஏரிகளும் நிரம்பி கடலுக்கு போய் சேரும். அந்த தண்ணி இருந்தால் இந்த காலிக்குடத்துக்கு தண்ணி ஜனங்கள் அங்கேயும் அலைகிறது. ஒரு குடம் தண்ணிக்கு அலைகிற ஒரு சூழல்லாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்திருக்கோம் இது வரைக்கும், ஏன் செய்ய முடியல, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் எந்த அரசியல்வாதி கேட்குறது. காரணம் அதெல்லாம் அவுட் ஆஃப் பாலிட்டிக்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. அது 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 மக்களுக்கு தெரியாது. காமராஜ் மாதிரிலாம் அவங்க நினைக்கிறது இல்லை. காமராஜர் காலத்தில் பள்ளிக்கூடம் யார் என்ன ஆனாலும் சரி, நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்தாலும் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாரு. 12,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார், 17 டேம் கட்டினார். இன்றைக்கி இருக்கிற பெரிய டேம் பூரா காமராஜ் காலத்தில் கட்டினது. டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை எந்த நோக்கத்தில் நிறுத்த? ஆமாம், கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்தது அது டெல்லியில். அதுக்கு பெரிய எதிர்ப்பு, மன்மோகன் சிங்கிட்ட எதிர்ப்பு இருந்தாலும் கூட திரும்ப அவரே பாராட்டின ஒரு காலம்லாம் உண்டு அந்த சத்துணவு திட்டத்தை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து மழை பெய்கிறது, தண்ணி எல்லாம் போகுது, கடலில் போய் சேர்ந்துருது. அந்த தண்ணியை தேக்கி வச்சா அதை வந்து எத்தனை, இங்கே சென்னையை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட ஏரிகள் இருந்திருக்கிறது. இன்றைக்கி 30-40 தான் இருக்குது. பாக்கி பூரா காலியாகி போயிடுச்சு. அந்த 30-40% 50% சுருங்கியாச்சு. அப்போது இந்த மாதிரி நீண்ட தூர பார்வை அரசியல் தலைவர்களுக்கு இருப்பதில்லை. அது முதல் காரணம். தண்ணியினுடைய அவசியம் என்ன, நீரின்றி அமையா உலகுன்னே இருக்கிறது. நீர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆக அதை வச்சா இப்போ நம்மலாம் இந்த கஷ்டங்கள் வராது, ஜனங்களுக்கு தண்ணி பஞ்சம் வராது. விவசாய நிலங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் நிலம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ மழை காலத்தில் வரக்கூடிய மழை நீரை புதுசாக பல அணை தேக்கங்களை அமைத்து தண்ணியை சேமித்து அங்கங்கே ஸ்டோரேஜ் பண்ணி விவசாயத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை சாகுபடி கொண்டு வந்தால் ஏகப்பட்ட விவசாய உற்பத்தி நடக்கும். அதை யாரும் செய்கிறதில்ல. அதுபோல் இந்த விவசாய தானியங்களை பாதுகாக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு அவங்க 100 நாள் 120 நாள் கஷ்டப்பட்டு, பாம்பு கடித்தாலும் இல்லை, பள்ளி கடித்தாலும் அவ்வளோவே முளைச்சி போச்சு. ஆமாம், இல்லை அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி கொண்டு காட்டில் விதைச்சி விட்டுட்டு அவங்க உயிரை பணையம் வச்சு அதை சாகுபடி பண்ணி அறுத்து வச்சுருந்தா அந்த டைமில் அதற்கு அவங்களுக்கு உரிய விலையும் கிடைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் அது முன்ன பின்னா விற்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் இடத்துக்கு போதுமான ஸ்டோரேஜ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி தான் அரசாங்கம் இதை பற்றி யோசிக்கிறது. காரணம், அவங்களுக்கு 1000 கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 33 ரூபா, என்ன 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 33 ரூபா, 33 பைசா, 2000 ரூபா ஆச்சு. 2000 ரூபா பைசா ஜனங்கள் ஓட்டு போட்டு போகிறாங்க. ஜனங்களும் அப்படி தான் இருக்குது. நான் ஜனங்களை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் மேலே ரொம்ப ரொம்ப வருத்தம். மற்ற இடத்துல இவ்வளோ மோசமாக இல்லை. பணத்துக்கு கிடந்து அலையிறது, தேர்தல் வந்ததுன்னா பணத்துக்கு. இந்த கலாச்சாரங்கள் அப்படியே வட இந்தியாவை நோக்கி போயிட்டுருக்கு. ஆமாம், போயிட்டு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது இல்லை. நல்ல கலாச்சாரமும் தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது. கெட்டுப்போன கலாச்சாரம் இப்போ நீங்கள் அடித்து பாருங்கள், திருமங்கலம் ஃபார்முலான்னு தான் வரும். ஆமாம், எப்போ வேணாலும் அடி. உலகம் திராவிட மாடல்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. அதில் எனக்கு என்ன தான் அவங்களுக்கு மாடல்னு எனக்கு தெரியல. திராவிட மாடல் இரவில் கூலிங் கிளாஸ் போடுறது தான் திராவிட மாடல். நான் என்ன சொல்லுவேன், இரவில். குமார், இதில் இப்போ விவசாயிகளுடைய குடோன் இல்லாத பிரச்சனைகள், அவர்களுடைய நிலத்தை அவர்களுடைய விளைவித்த பொருட்களை கொண்டு போகிறதுக்கு கமிஷன், அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஆமாம், அதில் 15,000 குவிச்சு வச்சிருக்கிறத மூடுறது கூட தார்ப்பா இல்லை. ஆமாம், இந்த நிலையை தாண்டி இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரம், கடுமையான சட்டம் ஒழுங்கு விவகாரம். அதாவது ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, 2021 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 2020-24
நீங்கள் அதை பாருங்க. நான் ரெண்டாவது காரன் குமார் சார். இப்போ நான் முதல்ல பேசும்போது நான் உங்கள்கிட்ட சில குறிப்புகள் நீங்கள் பார்க்க சொன்னேன், சொல்லுங்கள். அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தி ஸ்தாபனத்தை குறிப்பிட்டு அவருக்கு கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 1686 கொலைகள் 2021. ஆமாம். 2022 1690, 23 1681, மொத்தம் 6000, 24 1540 கொலைகள், மொத்தம் 6597 கொலைகள் 6000 தாண்டிட்டு. ஆமாம், தாண்டி விட்டது என்று சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப நம்ம கேட்பதற்கே இதை டெய்லி 4-3 பேப்பரில் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட 6500க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்றால் இப்போ சட்டம் ஒழுங்கு இப்போ என்ன அதனுடைய ஐயா, நிலைமை என்ன? ஒரு சின்ன கேள்வி. அப்பாவும் சொன்னார், வீட்டுக்குள்ளே பொண்டாட்டியும் கணவனும் அடித்து குத்திக்கிட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நான் பொறுப்பேற்க முடியுமா? பெட்ரூம்குள்ளே நடக்கிற கரெக்ட் வச்சுக்கலாம். ஒரு காவல்துறை அதிகாரி போகிறார், சண்முகம், எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சண்முகம், எங்கே? திருப்பத்தூரில் மடத்துக்குளமா மடப்புக்குளம், அதுக்குள்ள தலையை வெட்டி துண்டாக்கி போட்டு போகிற அளவுக்கு. ஆமாம், திருப்பூர் தான். அப்போ கடைசியில் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காரு. ஆமாம், மணிகண்டன். ஆமாம். யாரையும் இதில் ஒரு நுணுக்கத்தை நீங்கள் கவனிங்க திரு குமார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவேங்கடம் பிரதான குற்றவாளி. அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணா? பாய் நம்பர் 1. இரண்டாவது, இந்த காவல்துறை அதிகாரி இருக்கார் பாருங்க, நேற்று அருமையான மனிதர், 57 வயது எஸ்ஐ. ஆமாம், எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர். அவரை சொன்னா மணிகண்டனை 25 வயசு, அவனை என்கவுண்டர் பண்ணியாச்சா 2. மூன்றாவது, டெல்லியிலேருந்து வடநாட்டிலேருந்து வந்து ஃப்ளைட்டில் வந்து கொள்ளடிச்சான்ல, அவனே என்கவுண்டர் பண்ணேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் என்கவுண்டர் பண்ணுற? என்கவுண்டர் பண்ணனா மக்களுடைய வாய்களை அடைப்பதற்கா? என்கவுண்டர் பண்ணிட்டேன்னா மக்கள் ஆஹா அரசு நல்ல நடவடிக்கை எடுத்துனது பாராட்டுறதுக்கா? இது ரொம்ப தவறான செயல். எனக்கு கேட்கறதுக்கு பதில் ரொம்ப, அதாவது என்கவுண்டருங்கிறது சட்டப்படியாக அது எதற்காக அந்த பிரிவு வழங்கப்பட்டது என்று சொன்னால், ஐபிசியில் அந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது, கைது செய்யும் பொழுது, அல்லது விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது, அல்லது அவர்களை கஸ்டடியில் வைத்திருக்கும் பொழுது அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தி விசாரணை அதிகாரியவோ போலீஸ் அதிகாரியோ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திடுவார் என்று 100% நம்பக்கூடிய சூழல் இருந்தால் அந்த இடத்துல தன்னை தற்காத்து கொள்ள அந்த அதிகாரி அவரை அதை என்கவுண்டருக்கு பயன்படுத்தலாம். அதுலேயும் காலுக்கு கீழே தான் சுடணும். ஆனால் இப்போ சர்வ சாதாரணமாக யாரோ, ஏன்னா அப்போ அதுக்கு பின்னால் 1000 கதை இருக்கும். அந்த கதைகளை இதோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் 3 உதாரணம் சொன்னேன். ஆம்ஸ்டாங் விவகாரம், இந்த மடத்து எந்த ஊர், இந்த பக்கம் நேற்று நடந்த திருப்பத்தூர் மாவட்டம், இந்த ஒரு விவகாரம். மூன்றாவது வடநாட்டு. அதே போல காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் திருநெல்வேலியில் கொண்டாங்களே, அரசியல் தலைவர்களையும் கொள்வது, இது நம்ம கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம், நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தினம் நாள் தவறாம கொலைகள் நடக்குது. தவிர கற்பழிப்பு திருப்பூர் அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவி கற்பழிப்பு சம்பவம், அது ஒரு மாசக்கணக்கில் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரக்கோணத்தில் ஒரு பெண் கொடுத்த கற்பழிப்பு பற்றி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அது என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ தொடர்ந்து இப்படி நடப்பதற்கு சட்டம் ஒழுங்கு போலீஸ் கட்டுப்பாட்டை தாண்டி போய்விட்டதா, அல்லது இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் சகஜம்தாங்க, யாரும் சீரியஸாக எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்களா? அதை க்ரைம் பண்ணுறவங்க நினைக்கிறாங்களா? என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, ஏன் அப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அரசாங்கம் கண்டிப்புடன் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள் என்றால், அந்த ஆணை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த 5வது நிமிஷம் அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அப்படி அவ்வளோ கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பும் இருந்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். ஆனால் இதில் என்னதுக்கோ தெரியல, எல்லா இடத்துலையும் தாராளமயம், எல்லா இடத்துலையும் தலையீடுகள், எல்லா இடத்துலையுமே வளவள கொல, எதை எடுத்தாலும் பர்சன்டேஜை ஓப்பனாக பேசுகிறது. ஒரு குடிநீரை ஒரு கழிவு நீர் அடைப்பு வந்து விட்டது, வீட்டில் தெருவில் அடைச்சிருன்னு சொன்னால் அதுக்கும் முதல்ல பேசிடுறோம், 1000 தாரியா 2000 தாரியான்னு பேசுகிற அளவுக்கு இருக்கிறது. இது எதை காமிக்கிறது என்று சொன்னால், நிர்வாக திறமையற்ற சீர்கேட்டை வெளிப்படுத்துகிறது. ஆகையினால இந்த அரசு மக்கள்கிட்ட நீங்கள் 7 மணிக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துல போய் பாருங்களேன், ஒரு இடத்துலையும் போலீஸ், நான் டிராஃபிக் போலீஸை பார்த்ததே இல்லை ஒரு இடத்துலையும். அதனால் அவங்க வச்சுருக்க பதில் என்னென்னா, மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால் மெட்ரோ இல்லாத இடத்துல எல்லா ரோட்லேயுமே, சார் இது ரோடுன்னு வச்சுக்கோங்க, இது ரோடு ஒரு 40 அடி ரோடுன்னா இதில் 2 ட்ராக்கு, அந்த பக்கம் 2 ட்ராக்கு, வண்டி 2 ட்ராக் நடு ரோட்டில் வச்சுருக்காங்க. மார்க்கரெல்லாம் தாண்டி எப்படி ஜனங்கள் போவாங்க? இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. யாருக்கு என்ன எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை.
அவங்களுக்கே ஒரு உணர்வு வேண்டாமா, ஒரு போலீஸ் அதிகாரி வராது என்ன நம்ம இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி மோசமாக இருக்கு. எங்கள் வீடு பக்கத்தில் நான் காரில் உள்ளே போக முடியாது, தெருவில் இறங்கி நடந்து போகணும். ஏன்னா அங்கே வரிசையாக காரை நிறுத்தி வச்சிருக்கு, ஒரு சைடில் கார், ஒரு ஒரு ஒழுங்கும் கிடையாது. ஒரு 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 சிவிலைஸ்டு நேச்சர் உள்ள ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லவே முடியாது. வெளிநாட்டுகளில் எப்படி இருக்கு சார்? வெளிநாட்டுகளில் காரெல்லாம் நிறுத்த முடியுமா? காரை 2 நிமிஷம் அந்த ரோட்டில் நிறுத்த முடியாது, நிறுத்தினா அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ எதுக்கு அப்படி வச்சிருக்கான் அந்த சிஸ்டம்? ஒரு நீ பாருங்க, எங்கேயாவது ரோடு சாலைகள் ஒழுங்கா இருக்கா? எதுவுமே இல்லை சார். அவ்வளவு உடைச்சி ஸ்கூல்ல பசங்கள் படிக்க போனா அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது. நம்முடைய திராவிட மாடலுடைய ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, எக்ஸாமே வேண்டாமா, காலேஜுக்கு வரைக்கும் அது தொடரணுமா, பட் 10 +2 வரைக்கும் கூட. எப்படி சார்? அப்போ எப்படி தான்? அப்போ படிக்காமலே பேசாமல் யார் என்ன நீ டாக்டர் ஆகிக்கோ, நீ என்ஜினியர் ஆகிரு நீ அப்படின்னு சொல்லிடலாமே. இதெல்லாம் ஒரு திறமைன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சார். அதையும் நம்புறதுக்கு மக்கள் இருக்காங்க. பேசுவோம் சார். ஒயின் ஷாப்பில் போன சண்டை, அங்கே போன உருட்டுக்கட்டை எடுத்து அடிக்கிறாங்க, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் தான் சொல்லுவோம் பிராமண ஒழிக, சனாதன ஒழிக, நீட் ஒழிக, இது இந்தி ஒழிக, நல்லது பூரா ஒழிக அப்படின்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? அது இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. சொல்லுவாங்க. நான் வரலாற்று ரீதியாக ஒரு கருத்தை சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவை இத்தனை தாக்குதல்கள், இத்தனை வெளிநாட்டுகளோடு போராட்டங்கள் நடத்தி, வெளிநாட்டு தாக்குதல்கள், வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகள், கொள்ளையடிப்பு இதெல்லாம் நடந்த பிறகும் கூட இன்னும் இந்த நாட்டை முழுசாக நம்ம கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆய்வை நடத்தி ஆங்கிலேயர்கள் இவ்வளவுத்துக்கும் இந்த நாட்டில் என்ன காரணம், அந்த காரணத்துக்கும் இன்றைக்கி நடக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் அதை நான் சொல்ல வரேன். ட்ரம்ப் சொன்னது இதெல்லாம் அதில் வருது. அப்போ என்ன காரணம் அப்படி என்று பார்க்கும் பொழுது விவசாயம்தான். இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அவங்க விவசாயத்தில் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. விதியை கடவுளை நம்புகிறாங்க, எல்லாம் கடவுள் செயல்னு நினைக்கிறாங்க. எந்த ஈகோவும் கிடையாது. எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணணும், எந்த நாட்டையும் அபகரிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆமாம். ஆகையினால அவங்களுக்கு மூலாதாரமே அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது விவசாயம்தான். அந்த விவசாயத்தை கெடுக்கணும்னா என்ன செய்யலாம்? ஆங்கிலேயர்களுடைய கற்பனை அதை செய்யணும்னா அந்த விவசாயத்தை ஒழுங்காக செய்கிறதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆணிரைகள், அந்த மாடுகள், மாடு எல்லாம் வீடு தவறாமல் மாடு இருக்கும். அங்கே வீடு தவறாமல் மாடு இருக்கும். அந்த மாடு தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த மாடை வச்சு தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. அப்படியா? இதான் முக்கியமான பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களுக்கு மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும். மாட்டுக்கறி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாம் உலகம் பூரா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டான், அப்போ அந்த காலகட்டம் நமக்கு பால் விற்பனைக்கு பொருளாக கிடையாது, ஆடு மாடு விற்பது கிடையாது, நிலமே விற்பனை இல்லை. அப்போது அந்த மாதிரி இருந்த ஒரு சூழலில் அவன் என்ன பண்ணிட்டான், சீசோர் சைடில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்பில் பெரிய பெரிய இந்த பசுக்களை வாங்கி கட் பண்ணி 8 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபான்னு. அப்போ அது பெரிய காசு. அது கட் பண்ணி கப்பலாக ஏற்றுமதி பண்ணி ஒரு 50 வருஷத்தில் எல்லா மாடுகள் குறைந்து விவசாயிக்கு இது நடக்குது. அவனுக்கு அப்போ எனக்கு கிடைச்ச காசு பெருசாக தெரிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரியான அறிவும் கையில் காசு கிடைச்சது பெருசாக தெரிஞ்சிருக்கிறது. அவன் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா விவசாயத்துக்கு மாடு இல்லை, இயற்கை உரம், சாணம் இல்லை, இயற்கை உரம் குறைஞ்சிது. நாள்பட சரிஞ்சிக்கிட்டே வருகிறது, விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே வருது, நல்ல விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சு வருது. இப்போ இந்த நிலைமையில் என்ன ஆகிட்டு, விவசாயம் அழியுது. விவசாயம் அழிந்த உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏற்கலப்பை நாங்கள் தரோம். மாடுலன்னு என்ன அது? மாட்டெல்லாம் வச்சு யார் இப்போ உழுதுட்டுருக்கா? ஏற்கலப்பை கொடுக்குறோன்னு முதல்ல அங்கேருந்து இறக்குமதி பண்ணி ஏற்கலப்பை கொடுத்தான். நம்ம ஊரில் இருக்கிற பிரகஸ்பதிகள் அந்த கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இவங்க உற்பத்தி பண்ணாங்க. அப்புறம் ஏற்கலப்பை போட்டாலும் செடி சரியாக வளரல, உரம் கிடைக்கல. நான் என்ன ஃபெர்டிலைசர் தரோம், ஃபெர்டிலைசர் கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் 2 போகம் வரும், அப்புறம் 3ஆவது வராது. இது ஒரே பூச்சும் புழுகுமாக இருக்குது, எல்லாம் வீணாக போயிடுறது அப்படின்னு உடனே கவலையே படாத, நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து தரோம். எல்லாத்தையும் அடித்து கடைசியில் மண்ணில் மலட்டுத்தன்மை ஆகி விவசாயம் கெட்டது இந்தியாவில் இப்படி தான். அதுலேருந்து 47, 57, 67க்கு பிறகு நம்ம ஆட்சிகள்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் இருக்கிற 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வெரைட்டி இருந்திருக்கு. நெல்லில் அவ்வளோ ரகம் இருந்திருக்கு. அவ்வளோத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி
மஞ்சள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்னு சொல்லுங்க. ஆமாம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபணு நீக்கப்பட்ட விதைகள். ஆக இப்படியெல்லாம் முடியல. காப்புரிமை அங்கே இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. நம்மளுடைய விதைகளுக்கெல்லாம் காப்புரிமை அங்கே இருக்குது. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போய் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டு இருக்கும்போது திரும்ப ட்ரம்ப் வழியாக இப்போ புதுசாக என்ட்ரி அவங்க வந்து திரும்ப எங்களுடைய விவசாய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுருக்காரு. அதுக்கு பிரதமர் நல்ல பதில் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இங்கே பேசுகிறதுக்கு யோசிக்க வேண்டியில்லை. மக்களால் நான், சட்டமன்றம் இல்லை, மக்களால் நான், மக்களுக்காக நான். சரி, நான் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த கட்சியும் ஆட்சியும் இன்னும் 1000 வருஷங்கள் இருக்கும் என்று சின்னம்மா அவர்களை அருகில் வைத்துக்கொண்டு அந்த அம்மையார் உருக்கமாக பேசிய பல வீடியோக்கள் சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த எண்ணத்தில் தான் இவ்வளவு அவங்களுக்கு ஆசை இருக்குது. அவங்க அறிக்கையில் என்ன இருக்குன்னா, அவங்க கடைசியில் திரு துரைக்கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த அம்மையாருக்கு, திரு சசிகலா அம்மா அவர்களுக்கு இந்த ஆட்சி அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சினை போல் ஆட்சி திரும்ப வரணுங்கிற ஒரு ஆசையின் அடிப்படையில் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு என் மனசாட்சியை எனக்கு அப்படி நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிற அந்த அந்த கல்லூலி மங்கன் ரோல் இருக்க, நான் அதுக்கு பேர் கல்லூலி மங்கன் வைத்திருக்கிறேன். நம்ம ஒரு பக்கத்தில் சொல்லுவோம் எதையும். என்ன வந்து திருநெல்வேலி பக்கத்தில் அடிக்கடி கல்லூலி மங்கன். கல்லூலி மங்கன்னா எதுக்கும் எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. அதில் ஒரே புடி, இரும்பு புடியாக இருக்கும். ரெண்டு பேர்ட்டும் ஒரு கேள்வி, நிறைவு கருத்தை ஒரு நிமிஷம். இது இந்த கூட்டங்கள் வருவதெல்லாம் கருணாநிதி அடிக்கடி சொல்வார். சின்ன உதாரணம், அப்போ நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். என்னை பார்த்து மக்களெல்லாம் கூடுகிறார்கள், வாக்கை மட்டும் ரெட்டலைக்கு போட்டு விடுகிறீர்களே, அவர் அடிக்கடி சொல்வார். இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு நிலை வருகிற போது ஒரு தற்கொலை முயற்சி நடந்தால், இது அப்படித்தான் நினைக்கிறேன், சூசைட், எல்லோரும் சேர்க்காமல் வாக்கு வங்கிகளை சிறகழித்தால் மறுபடியும் ஏற்படுகிற அவமானமும் ஆட்சி இழப்பும் எத்தனை பெரும் வீரியத்தை ஏற்படுத்த. இதுக்கு நீங்களும் பதில் சொல்லிருங்க. நிச்சயமாக இந்த நிலைப்பாடு என்பது இந்த மக்களை வாழ்விக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் 100% இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, செல்வி ஜெயலலிதா ஆனாலும் சரி, அதற்கு பிறகு நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனாலும் சரி, அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. அதை உருவாக்குவதற்கான முயற்சி தான் நம்ம அதுதான் அதுக்கு சார் சொன்னது போல ஒன்று சேரணும். சவுத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிலர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சசிகலா அம்மா வந்து தஞ்சாவூர் மாவட்டம், தினகரனும் அதே மாவட்டம், ஓபிஎஸ் வந்து மதுரை. என்ன இவங்க எல்லாருமே பாப்புலர் ஃபிகர், எல்லாருமே தமிழ்நாடு பூரா தெரிந்தவர்கள், இந்தியா பூரா தெரிந்தவர்கள். இந்த 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கு. அவங்களுக்கு அந்த பார்வை இல்லைனாலும் கூட அந்த சமூக மக்கள் அதை வந்து ரொம்ப பொசிட்டிவாக எடுத்திருக்காங்க. அப்போ அதில் வந்து 10% அந்த இடஒதுக்கீடு இது பண்ணாங்களே, அதில் ஒரு பெரிய கோபம் ஜனங்களுக்கு இருக்கிறது. அதில் பல கம்யூனிட்டி இருக்கிறதுல எல்லாத்துட்டையும் கோபம். எடப்பாடியின் ஆட்சியின் மேலே கோபம், எடப்பாடி செய்தது மேலே கோபம், ஃபர்தராக இப்பவும் போனாலும் அது எதிரொலிக்கும். ஆக இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 3 பேரையும் நான் பாஜக வலதுசாரி ஆதரவாளராக இருந்தாலும் கூட நான் சொல்ல வேண்டிய கருத்து இந்த இடத்துல சரியான கருத்தை ஞாபகப்படுத்தினார். அதுலனா இது எனக்கு மறந்துருக்கும். நான் தமிழக மக்களுக்கும் குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கும் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இந்த ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவை எடுக்கலைன்னா அந்த கட்சிக்கு பெரிய வளர்ச்சி பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக ஏற்பட்டுவிடும். ஆகவே அதை முன்கூட்டியே எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து எடப்பாடிக்கும் நல்ல புத்தி வந்து இதை ஒருங்கிணைக்கிற முயற்சியை செய்ய வேண்டும். இது நான் பெருசா நீ பெருசா ஈகோ பெருசாங்கிறது முக்கியம் இல்லை. எம்ஜிஆர் ஸ்தாபித்த அந்த கட்சி முக்கியம், அந்த கட்சியினுடைய ஸ்தாபனம் முக்கியம், அந்த ஸ்தாபித்த தலைவர்களுடைய நோக்கம் முக்கியம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும்.